Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைத்தண்டை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபிங்க. நம்மளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு டேஸ்டான ஒரு ரெசிபி இது. அதுக்கு நான் ஒரு பவுலில் பச்சரிசி 1.5 கப் அளவு சேர்த்துக்க போகிறேன். அரிசி கூட 1/4 கப்பு சிறுபருப்பு, அதாவது இந்த பயத்தம்பருப்பு பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்க போகிறேன். இப்போது தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அரிசியும் பருப்பையும் 3-4 தடவை நல்லா கழுவிக்கலாம். எப்போவுமே கழுவிட்டு அரிசியும் பருப்பும் ஊற வைங்க. பருப்பை எப்போவுமே நம்ம கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஊற வச்சு கழுவினோன்னா பருப்பில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரிசியையும் நல்லா பருப்பையும் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்ல தண்ணி விட்டு நல்லா இதை கழுவி எடுத்துட்டக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்படி நம்ம தேய்ச்சி கழுவினா தான் அரிசியில் இருக்கிற டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே வரும். இதை இப்போது நம்ம ஒரு 5-6 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துடலாம். அப்படியே இருக்கட்டும். சரியாக ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு. நல்லா ஊறி பருப்பு நல்லா ஊறியிருக்கு, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. இதை ஒரு தனி மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். அரிசியை பருப்பையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் அரைப்படுறதுக்கு நம்ம ஊற வச்சுருந்த அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு 1.5 கப் அளவு எடுத்துக்க போகிறேன். அதை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கலாம். வெட்டுறதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்கிற நாரை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி நல்லா எடுத்துடுங்க. வாழைத்தண்டில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அது ரொம்ப பெனிஃபிஷியல். கொஞ்சம் இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழைத்தண்டு டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஆனால் அதை பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் பல பேர்த்துக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம தோசையில் பிரேக்ஃபாஸ்ட் டைப் டின்னர் டைப்பில் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வாழைத்தண்டை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். வாழைத்தண்டோட கலர் கண்டிப்பாக கொஞ்சம் க்ரே கலரில் மாறுங்க. இப்போது அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அரிசி பருப்பு மாவில் நம்ம சேர்க்க போகிறோம். வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நல்லா இருக்குது, வைட்டமின் B6 இருக்குது. அது மெயினாக எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சுகர் பேஷண்ட்ஸுக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு இன்சுலின் கம்மியாக இருக்கிறதுனால தான் டயபெட்டிஸ் வருது. அதனால் இந்த இன்சுலின் சுரக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். தண்ணி ஒரு 1/4 கப் அளவு சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் தேவைப்பட்டிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், நல்லா துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாவை ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தோசை நல்லா ஊற்றி விட்டுடுங்க. ஊற்றிட்டு தோசை கொஞ்சம் மேலே நல்லா வெந்து வந்துட்டக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு ஓரத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதில் இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வைக்கிறது ஒன்று தான். நம்ம ஹெல்த்தியான டயட்டை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே போல் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த தோசை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும், இன்சுலின் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லி டயட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கிடைக்கும். கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள். ஸ்டே இன் டச், கீப் வாட்சிங். நன்றி.